தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை என்னை முடிசூட்டி, உங்களை என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பி வேலி அடைத்து இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை விட்டு இன்னும் சீக்கிரத்தில் இன்னொரு 16 நாட்கள், அவ்வளவுதான் இந்த வருஷம் முடிய போகிறது. தேவன் நம்மை நடத்தி வந்த, வேலி அடைத்த, கொண்டு வந்த எல்லா வழிகளையும் நினைத்து நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். வருஷ கடைசியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பண்டிகை நாட்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகையை கொண்டாடி பண்டிகைக்கு போய் யோசேப்பு மரியாளும் இயேசுவை விட்டு விட்டது போல நாம் பண்டிகையில் மூழ்கி இயேசுவை விட்டு விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய பெரிய தயவும் அவருடைய பெரிய கிருபையும் எத்தனை பெரியது! அவ்வளோ அழகாய் கர்த்தர் நடத்தி வருகிறார், நேசிக்கிறார், போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், நம்மை அழகு பார்க்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைகளால் நிரப்புவாராக. நாம் இந்த மாதத்தில் 37ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்களா? எவ்வளவு நல்ல வார்த்தை! இதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்தவர்களை குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது தனக்கு நேரிட்ட ஆபத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசாரியனை தேடி வந்தான். பரிசுத்த அப்பத்தை தேடி புசித்தான். ஆனாலே அவன் தனக்கு நேரிட்ட ஆபத்திலே தப்பித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தனக்கு நேரிட்ட ஆபத்திலே பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை கட்டினான், சுத்திகரித்து கொண்டான். நாமும் தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு வருவோம். ஒன்று, ஆசாரியனிடத்தில் வருவோம். 2வது, ஆகாரத்தை புசிப்போம். 3வது, ஆலயத்தை நேடுவோம். ஆபத்துகளுக்கு வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம். ஆபத்துகள் நம்மேல் புரண்டு வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் வெட்கப்படுத்தாமல் காக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் பஞ்ச காலத்திலே நீ திருப்தி அடைவாய், பஞ்ச காலத்திலே நீ திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பஞ்ச காலத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் சங்கீதத்திலே 17-18 வசனத்தை படிக்கும்போது, Psalms 33 verse 17 and 18 அங்கே படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தமக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Psalms 33 verse 17 and 18 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 and 19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கவும், பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காக்க, பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வறட்சி போல, பஞ்சம் போல, தோல்வி போல இந்த வாழ்க்கை காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோட காக்க, பஞ்ச காலத்தில் உன்னை காப்பாற்ற, உன்னை போஷிக்க, உன்னை நடத்த கர்த்தருடைய கண்கள் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிறதாம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய்
மாறுவோம். பஞ்சம் உன்னை தொடாது. பஞ்ச காலமாயிருக்கலாம், தேசமெல்லாம் பஞ்சமாயிருந்தாலும் உங்களை என்னையும் கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். இன்னொரு காரியத்தை யோபின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தில், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 5 verse 19 and 20, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே படிக்கும்போது 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், யுத்த காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் வெட்டுகளுக்கு, பட்டயத்தின் வெட்டுக்கு விலக்கி காப்பாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உன்னை தொடாது, பஞ்சம் உன்னை தொடாது. உலகமெல்லாம் பஞ்சமாயிருந்தாலும் பஞ்சத்திலே உன்னை உயிரோடு காக்க, உன்னை நடத்த இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். பஞ்சத்திலே திருப்தி அடைவாய். பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோடு காப்பார். பஞ்சம் உன்னை தொடாதபடி கர்த்தர் ஸ்தோத்திரம் உன்னை காப்பார். 7ஆவதிலும் 6 இக்கட்டுக்கு உம்மை நீங்களாக்குவார். பஞ்சம் என்பது ஒரு இக்கட்டை போல இருக்கிறது. உங்களை என்னையும் கர்த்தர் நீங்களாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தில் நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 43:1 பஞ்சம் கொடியதாயிருந்தது, பஞ்சம் கொடியதாயிருந்தது என்று படிக்கிறோம். ஆபிரகாமுடைய காலத்திலேயும், ஈசாக்கினுடைய காலத்திலேயும், யாக்கோபனுடைய காலத்திலேயும், நியாயாதிபதிகளுடைய காலத்திலேயும், தாவீது, எலியா, எலிசா போன்ற பரிசுத்தவான்களுடைய காலத்திலேயும், புதிய ஏற்பாட்டிலே அகபு என்கிற ஒரு மனுஷன் தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது என்று ஆவியானவராலே எச்சரித்ததை குறித்து நமக்கு வேதத்தில் படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களுடைய காலத்திலேயும், ஜெப வீரருடைய காலத்திலேயும் பஞ்சம் வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பஞ்சங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவள் அழிந்து போகாதபடி அவளை விடுவித்து மீட்டதை குறித்தும் நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, அவன் எகிப்துக்கு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தெற்கே பிரயாணம் பண்ணி அவன் பஞ்சத்தை கண்டான் என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பஞ்சம் வந்தபோது அவன் யாரிடத்துல கேட்காமல் அவன் என்ன செய்தானாம், அவன் எகிப்துக்கு போனான். அதனாலே சில விளைவுகளை அவன் கண்டதை நாம் படிக்கிறோம். ஈசாக்கின் காலத்திலேயும் படிக்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் உண்டானது போல ஒரு கொடிய பஞ்சம் ஈசாக்கின் காலத்தில் வந்தது. ஆனால் ஈசாக்கு கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாதே, எகிப்தில் மட்டும்தான் விளைச்சல் இருக்கிறது, எகிப்துக்கு போகாதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கேதானே இரு என்று சொன்னார். அவன் அந்த தேசத்தில் வாசம் பண்ணினான், அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். அவன் பஞ்சத்திற்கு, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர தேவன் விலக்கி பஞ்சமுள்ள வருஷத்திலே, பஞ்சமுள்ள காலத்திலே அவன் விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தில் ஒருவேளை பஞ்சம் போல கர்த்தர் ஸ்தோத்திரம் நேரிடலாம், பண குறைவுகள் ஏற்படலாம், தேவைகள் பெரிதாக இருக்கலாம், எல்லாம் வறட்சி போல் இருக்கிறது என்று நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் காலத்தில் உண்டானது போல ஈசாக்கின் காலத்திலும் பஞ்சம் வந்திருக்கிறது என்று நினைக்கலாம். பயப்பட வேண்டாம். பஞ்சத்தை செழிப்பாக்குகிற தேவன், பஞ்சத்தில் உயிரோடு காக்கிற தேவன், பஞ்சத்தை பொல்லாப்பு உன்னை தொடாமல், பஞ்சம் என்கிற பொல்லாப்பு உன்னை தொடாமல், இக்கட்டு உன்னை தொடாமல் வேலி அடைக்கிற கர்த்தர் உன்னோடு என்னோடு கூட இந்த காலை வேளையில பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்ன செய்தான்? நாம் கேராரூரிலே குடியிருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற நிலவரத்திலே தைரியமாயிருப்போம். பஞ்சம் உலகத்தை சூழ்ந்து கொள்ளலாம், பெலிஸ்தீரை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற உங்களை என்னையும் பஞ்சம் சூழ்ந்து கொள்ளாது. யாக்கோபுடைய காலத்தில் ஒரு பஞ்சம். கர்த்தர் யாக்கோபை எகிப்துக்கு போ என்று அனுப்பினார். பஞ்சத்திலே கோசேன் நாட்டிலே அவன் குடியிருந்தான். செழிப்புள்ளவளாக இருந்தார்கள். தேசமெல்லாம் பஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல
கர்த்தர் வைக்கிற இடத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜீவிக்கிற மனுஷராயிருந்தால் பஞ்சம் உங்களையும் என்னையும் தொடாமல் கர்த்தர் வேலி அடைப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்க தமக்கு பயந்து கிருபைக்கு காத்தனுடைய ஆத்துமாவை பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதாம், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எலியா, எலிசா போன்ற பரிசுத்தவான்கள் காலத்திலேயும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஒரு பஞ்சம் வரப்போகிறது. வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம், வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பஞ்சத்துக்கு தப்பித்துக்கொள்ள கர்த்தரிடத்தில் முறையிடுவோம், கர்த்தரிடத்தில் தேடுவோம், கர்த்தரை அண்டிக் கொள்வோம், கிருபைக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம். பஞ்சம் இக்கட்டுக்கு நம்ம விலக்கி காக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். பஞ்சம் ஒருவேளை வந்தால் நாம் தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சம் நெருங்கும் போது, ஒருவேளை பஞ்சம் போல காணப்படும் போது நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தை படிக்கும்போது, 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும்போது, 1 King chapter 8 verse 37 and 38, 2 Chronicles chapter 6 verse 28 and 29. இந்த 2 வசனத்தை படிக்கும் போதும் சாலமோன் ஆலயத்தை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பத்தை குறித்து நமக்கு அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகையிடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும் உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும்படி நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனுப்புத்திரன் இருதயத்தையும் அறிந்தவரானதால் நீர் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய ஊழிய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஜெபிக்கிறான். முதலாவது, பஞ்சம் உன் வாழ்க்கையில் நேரிடுகிறது போல் இருந்தால் ஒரு காரியத்தை நீ செய்யணும். தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் திரும்பு. தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் திரும்பு. ஆலயத்துக்கு நேராய் திரும்பு. ஆலயத்துக்கு நேராய் திரும்பும் போது கர்த்தர் உன் பஞ்சத்தை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, ஆலயத்துக்கு வா. 2வது, உன்னுடைய குறைவுகளை, குற்றங்களை, பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். உன் குறைவுகளை, குற்றங்களை, பாவங்களை உணர்ந்து, 3வது, இந்த ஆலயத்திலே உன் கைகளை விரித்து, ஆண்டவரே உன் கைகளை விரித்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் உன்னை பஞ்சத்திலிருந்து விடுவிப்பார். உன் கிரியைக்கு தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு வா, உணர்வடையணும். 3வது, தங்கள் கைகளை விரித்து, ஆண்டவரே எனக்கு முடியல, ஏசப்பா என்னை பிடிச்சுக்கிடுங்க, ஏசப்பா இந்த வறட்சி என்னால் தாங்க முடியல, இந்த பண கஷ்டம் ஆண்டவரே என்னால் போராட முடியல, என் கடன் பிரச்சனை, என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் வந்தாலும் குறைவுபடுகிறேனே, நீ கரத்தை விரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தூக்கி எடும் ஆண்டவரே என்று சொல்லு. என்னை தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே என்று கூப்பிடு. கர்த்தர் உமக்கு உண்மையாகவே ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு உன் அக்கிரமத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து கைகளை விரிக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார்.
எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் பிரச்சனைகள் பஞ்சம் போல வறட்சி என் வாழ்க்கையில் பெருகும்போது ஆலயத்துக்கு வருவேன், தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வருவேன், தேவனுடைய வாசஸ்தலத்தில் என் பிரச்சனையை சொல்லுவேன், என் இருதயத்தை ஊற்றுவேன், என்னை நான் உணர்ந்து அறிக்கையிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Come to the church, confess your sin, stretch forth your hands. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்படியாய் உன்னை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய பஞ்சத்தை மாற்றும்படி கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை பஞ்சத்திலே கர்த்தர் உயிரோடு காப்பாரா. உன்னை காக்கிற தேவன் இந்த கால வேளையில் உன்னோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு நேராக உன் கைகளை ஏறிடு, ஆலயத்தில் வந்து விழுந்து கிட. அன்னால் அவருடைய வறட்சியாகிய பிள்ளை இல்லாத அந்த நிலவரத்தை உணர்ந்து ஆலயத்துக்கு வந்தார். தேவன் அவளுடைய வறட்சியை மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய பஞ்சத்தை மாற்றினார். உனக்கு ஒரு செழிப்பு உண்டாகும்படி, உனக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி ஆலயத்துக்கு நேராய் ஓடி வருவாயாக, ஆலயத்துக்கு நேராய் இறங்கி வருவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர், அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, பஞ்சம் மாற்றப்பட வேண்டுமானா நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் எலியாவை நடத்தின விதத்தை குறித்து படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you turn to the book of 1 Kings chapter 17, கர்த்தர் நம்மை எலியாவை நடத்தின விதத்தை பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 King chapter 17 verse 2 and 3. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த நதியின் தண்ணீரை குடித்தான். தேசத்திலே மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், கேரித்திலே போயிரு, நீ கேரித்திலே போயிரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேரித்துக்கு போனா தேசத்திலே மழை பெய்யாமல் பஞ்சம், மழை பெய்யாதனால வறட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேரித்திலே போய் ஒளிந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் சும்மா போய் மறைஞ்சுக்கிட்டான், ஹைட் ஹிம்செல்ஃப் அப்படின்ற அர்த்தம் அல்ல. தேவ சமூகத்தில் மறைந்திருந்தான், தேவ சமூகத்தில் ஒளிந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னை மறைத்து கொண்டான், அறை வீட்டை பூட்டி ஒளிந்து கொண்டது போல ஒளிந்து கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். காலையிலே காகங்கள் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்தது, மாலை சாயங்காலத்தில் காகங்கள் அப்பமும் இறைச்சி கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகங்களுக்கு கூட சரியான அட்ரஸ் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறான் என்று காகங்களுக்கு கூட தெளிவாய் தெரிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் உங்களை என்னை நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை குறித்து தெளிவுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் யோசிக்கிறேன், முதல்ல இந்த ஊழியக்காரனை ராயலாய் போஷித்தார், தூதனை கொண்டு போஷித்தார். இப்போ காகத்தை கொண்டு போஷிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கேரித்தின் ஆற்று தண்ணீர் வற்றி போகிறதுனால கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ. அதே அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், சாரிபாத் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், the place of refinement. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the place of purification with fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the place of purification with fire. அக்கினியிலே பரீட்சிக்கப்படுகிற, சோதிக்கப்படுகிற இடம் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாரிபாத்துக்கு போனான், அக்கினியிலே பரீட்சிக்கப்படுகிற இடத்துக்கு போனான். அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு விதவை
அவள் ஒரு விறகை பொறுக்குகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை பார்த்து தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்கிறான். அவள் போகும்போது சொல்லுகிறான், எனக்கு ஒரு அடையும் கொண்டு வா, எனக்கு ஆகாரமும் கொண்டு வா. அவள் சொல்லுகிறாள், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கிறது, நான் என் குமாரனும் புசித்து அப்பம் சுட்டு சாப்பிட்டு சாக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நீ சொல்வது உண்மைதான், முதல் அடையை கொண்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவே, பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோடு காக்கிற தேவன் தமது கிருபைக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபை கொடுக்கிற கண்கள் அவர் மேல் இருக்கிறதாம். ஏன்? பஞ்சத்தில் உன்னை காக்க. இதற்கு எலியா செய்தது என்ன? கர்த்தர் தன்னை வைத்த இடத்தில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை கேரித்துக்கு போ என்றார், கேரித்துக்கு போனான். தேவன் அவனை சாரிபாத்துக்கு போ என்றான், சாரிபாத்துக்கு போனான். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாரிபாத் என்றால் நான் சொன்னது போல the place of purification with fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியிலே சுத்திகரிக்கப்படுகிற, அக்கினியிலே புடமிடப்படுகிற இடமா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை எங்க வைத்திருக்கிறாரோ, தேவன் உன்னையும் என்னையும் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த பாதையில் சந்தோஷமாய் நாம் ஓடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற நிலவரத்தில் ஓடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் ஒருவேளை பஞ்சம் போல, வறட்சி போல, ஒன்றுமில்லாதது போல, தோல்வி போல கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா? பயப்படாதே. வசனத்தை நம்பு, வார்த்தையை நம்பு, கர்த்தரை நம்பு, வசனத்தை விசுவாசித்து அதை பிடித்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். அவள் அதே போல முதல் அடையை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய அடையை கொண்டு வந்தார். பஞ்சகாலம் முழுவதும் எண்ணெய் குறைவில்லை, பானையில மா குறைவில்லை. அவர் எலியாவின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டு ஜீவியத்தில் நானே வறட்சியில் இருக்கிறேனே, எப்படி ஐயா நான் கர்த்தருக்கு கொடுப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது, தீர்க்கதரிசி கொடுப்பது, எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது? ஒருவேளை கேள்வி கேட்கலாம். அந்த ஸ்திரீ, இது சத்தியம் அல்லவா, உபதேசம் அல்லவா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சாரிபாத் லெபனானில் இருக்கிற ஒரு ஊர் என்று நான் படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சிடான் ஏரியா லெபனானில் இருக்கிறதாம் இந்த சாரிபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துகிற எந்த நிலவரத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு கனப்படுத்துள்ளா இருப்போம், தேவனை கனப்படுத்துள்ளா இருப்போம். முதல் மணி நேரத்தை, வாரத்தின் முதல் நாளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாதத்தின் முதல் நாளை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஒரு சின்ன அடை 23 மணி நேரம் நமக்கு தந்துட்டு 1 மணி நேரம் ஆகிலும் என் கூட இருக்கக்கூடாதான்னு தானே கேட்கிறாரு. ஒரு சின்ன அடைய தானே கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை கனப்படுத்துகிற மனுஷராய் மாறுவோம். பிரியமானவர்களே, உங்களோட பஞ்சமும் என்னுடைய பஞ்சமும் மாறி போய்விடும். 3ஆவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 Kings chapter 4 verse 38 to 44. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். தேசத்திலே பஞ்சம் பெரிதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்று சொல்லுகிறான். அப்பொழுது கொம்மட்டி காய்களை கொண்டு வந்தார்கள். ஒரு சாவுக்கான கொம்மட்டி காய் கொண்டு வந்து அவள் அறிந்து கீரை அறிந்து போட்ட போது கூழ் ரெடி ஆயிட்டு, ஆண்டவனே இதில் சாபம் இருக்கிறது. மாவை போட்டான், சாபம் மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல சாப்பாடு தரலையே அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி நினைத்தானோ என்னோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 42ஆம் வசனம் 44 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு பாகால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களை தான் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடும் என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன்
முதற் பலனான வார்கோதுமைகளை 20 அப்பங்களை கொண்டு வந்தான். இந்த 20 அப்பத்தை 100 பேருக்கு எப்படியா செய்யறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனத்துல உன்னுடைய பிரச்சனையை கொடுத்து விடு. தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல செய். இந்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா? இயேசு. இந்த இயேசுனிடத்துல உன்னுடைய பிரச்சனைகள் பாறுகளை ஒப்பு கொடுத்துரு. அவர் சொல்றது போல செய், மீதி எடுப்பாய். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தாரே, மீதி எடுத்தாரே. இந்த டிசம்பர் மாதத்தின் முடிவில் கர்த்தர் என்னை நடத்தி மீதி எடுக்க செய்தார் என்று உங்களுக்குள்ள எனக்குள்ள சாட்சி வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆலயத்துக்கு வருவோம், உணர்வோம், அறிக்கையிடுவோம், கைகளை விரித்து ஜெபிப்போம். கர்த்தர் பஞ்சத்திலிருந்து விடுவிப்பா, திருப்தியாக்குவார். கர்த்தர் வைக்கிற இடத்துல இருப்போம். கர்த்தர் நடத்துகிற நிலைமையில உண்மையாயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை முந்திதான் கர்த்தர் என்னை தூதனை கொண்டு போஷித்தாரு, இப்ப காகத்தை கொண்டா, இப்ப விதவை வீட்டுக்கா. சில நேரங்களில் தேவன் நம்மை அப்படிதான் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடு, தீர்க்கதரிசிக்கு கொடு, ஊழிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு கொடு. தேவன் அதை மீதி எடுக்க உனக்கு உதவி செய்வார். இந்த சின்ன பையன் கையில் அந்த 5 அப்பம் இருந்தா அவன் மட்டும்தான் சாப்பிட்டிருப்பான். இயேசு இடத்துல வந்தபோது 5000 பேர் புசித்தார்கள். உனக்கு இருக்கிறதை கொண்டு, உனக்கு இருக்கிறதை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடு. உனக்கு இருக்கிறதை கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இல்லாமல் வேற இல்லை. தீர்க்கதரிசிட்ட சொல்லு, இருக்கிறத சொல்லு. உனக்கு இருக்கிறதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த 15ஆம் நாளிலே, டிசம்பர் 15 ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு எனக்கு செய்வார், செழிப்பாக்குவார். பஞ்சத்தில் திருப்தியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பஞ்சம் காலத்தில் திருப்தி அடைவார்கள். இந்த வார்த்தைகளுக்கு காய் ஸ்தோத்திரம். பஞ்சம் உன்னை தொடாது. 6 இக்கட்டுக்கு உன்னை விலக்கி காப்பார். ஆண்டவரே, பஞ்சத்துக்கு விலக்கி காக்கிறவர். ஆமா ஆண்டவரே, தமக்கு பயந்தவர்களை ஆண்டவரே விடுவிக்கும்படி, பஞ்ச காலத்தில் விடுவிக்கும்படி கண்கள் நோக்கமாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆலயத்தை தேடி ஆண்டவரே தேவன் நடத்துகிற நிலவரத்தில் சந்தோஷமாய் ஓடி ஆண்டவரே தீர்க்கதரிசிக்கு நாங்கள் எங்களுடைய முதற் பலன்களை செலுத்தி நாங்கள் மீதி எடுக்க அனுக்கிரக செய்யும். நன்மை உண்டாக நினைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.